மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் வாரமாக அமைகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் வார துவக்கத்தில் ரிஷப ராசியில் பயணிப்பதால், அது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடாக அமைவதால் பண விஷயங்கள் மற்றும் குடும்ப பொறுப்புகளில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இருப்பினும் மன அழுத்தத்தை விட நிதானத்தை கடைபிடித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இருப்பதால் குடும்பம், பேச்சு மற்றும் பண விஷயங்களில் சற்று கவனம் தேவைப்படும். வார்த்தைகளில் பொறுமை கடைபிடித்தால் தேவையற்ற விவாதங்கள் தவிர்க்கப்படும். செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. செவ்வாய் உங்கள் ஜனன ராசியிலேயே இருப்பதால் தைரியம், வேகம் மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்ல பலனை தரும். வேலை மற்றும் தொழிலில் உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கலாம். சில புதிய வாய்ப்புகள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவியாக அமையும். குரு மற்றும் சுக்கிரன் மிதுன ராசியில் இருப்பதால் நண்பர்கள், தொடர்புகள் மற்றும் பயணங்கள் மூலம் நன்மை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய தகவல்கள் மற்றும் நல்ல செய்திகள் மனநிம்மதியை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சனி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் சில நேரங்களில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் தோன்றலாம். போதிய ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். கேது காரணமாக தேவையற்ற கோபத்தை குறைப்பது நல்ல பலனை தரும். இந்த வாரம் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும். செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய தரிசனம் மனோற்சாகத்தை அதிகரிக்கும். எமது கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனல் ராசிபலன் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட்லே சொல்லுங்க நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட இலவச ஜாதக கேள்வியினை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அதனுடன் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆணா அல்லது பெண்ணா என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்புங்கள். கேள்விகளை அனுப்பிவிட்டேன் என்ற தகவலை மட்டும் கமெண்ட்லே சொல்லுங்க. பதில் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களது தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.